ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து தன் நிலையை உணர்ந்து மிகுந்த துயரத்தோடு தன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அவர் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கையை இந்த தொழுநோயாளர் வெளிப்படுத்துகிறார். ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். இன்றைக்கு பலவிதமான நோய் நொடிகளோடு நாம் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பல நோய்கள், உடல் நோய்கள் நமக்கு இருக்கிறது, மன நோய்கள் நமக்கு உண்டு, ஆன்மீக நோய்களும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நோய்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். உடல் நோய்கள் குணமாகணும், மன நோய்கள் நீங்கணும், ஆன்மீக நோய்களிலிருந்து நாம் விடுதலை பெறணும். அப்படின்னா நம்முடைய ஒரே ஆதரவும் அடைக்கலமும் நம்பிக்கையும் இயேசுவின் இருதயம்தான். இயேசுவினுடைய இருதயத்திலேயே நமக்கு இரக்கம் உண்டு. அந்த இரக்கத்தினால்தான் நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாகின்றன. அவருடைய திரு இருதயத்திலிருந்து பாய்ந்து வருகின்ற தண்ணீரும் இரத்தமும் தான் நம் பாவங்களிலிருந்து நம்மை கழுவி தூய்மைப்படுத்துகின்றன. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக. உடனே அவருடைய தொழுநோய் நீங்கியது. ஆண்டவருடைய இரக்கம் அந்த தொழுநோயாளர் மீது பட்ட உடனே அவர் சுகம் பெற்றார், குணமடைந்தார். மகனே, மகளே, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக இந்த திருப்பலியில் நீ ஜெபிக்கிறாயா? இந்த மறைவுரை உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என முழுமையாக நீ நம்பி விசுவசிக்கிறாயா? உன் நோய் நொடிகளை குணமாக்க இறைவனால் முடியும் என நீ முழுமையாக நம்புகிறாயா? இறைவனுடைய இரக்கத்திற்காக இறைஞ்சு மன்றாடி வேண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நோய்கள் நீங்கும் மகனே, மகளே, கவலைப்படாது. ஆண்டவர் சொல்றார், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், போய் குருவிடம் காட்டு, அதற்கான காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாமே வெளி அடையாளங்கள். ஏனென்றால் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஊருக்கு புறம்பே வெளியே ஒரு இடத்தில் யார் கண்ணிலும் படாதவாறு அவர்கள் மறைவாக விலக்கி இருக்க வேண்டும். எவர் கண்ணிலாவது பட்டால் தீட்டு தீட்டு என்று அவர்கள் அறிக்கையிட வேண்டும். குருவிடம் போய் காட்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதற்கான காரணம், மீண்டும் நீ அந்த சமூகத்தோடு இணைந்து கொள்ளுகிறாய், பொதுமக்களோடு நீ இணைந்து கொள்ளுகிறாய். இனிமேல் நீ விலக்கப்பட்டவன் அல்ல, ஒதுக்கப்பட்டவன் அல்ல, ஓரம் கட்டப்பட்டவன் அல்ல, மாறாக இறை சமூகத்திற்குள் நீ ஒன்றாக இணைக்கப்பட்டவன் என்று அதனுடைய அர்த்தம். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செலுத்துவதின் அடையாளம்தான் அந்த காணிக்கை, நன்றியின் காணிக்கை. பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் அருமையான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. செதேக்கியா மன்னனை பற்றி சொல்லுகிற இந்த இறைவார்த்தை பகுதி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அழகாக நாம் உணர்ந்து கொண்டு நம் வாழ்க்கையை நாம் எப்படி பக்குவப்படுத்தணும், இறைவனை நோக்கி நம் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகிறது. செதேக்கியா அவருடைய புதல்வர்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னிலையிலேயே கொல்லப்படுகிறார்கள். செதேக்கியாவினுடைய கண்கள் பிடுங்கப்படுகின்றன. அவர் விலங்கிலிடப்பட்டு பாபிலோனுக்கு இழுத்துச் செல்லப்படுகிறார். எருசலேமில் இருந்த எல்லாவற்றையும் இந்த பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தீக்கிரையாக்குகின்றார். பெரிய வீடுகள் எல்லாம் தீயிலிட்டு பொசுக்கப்படுகின்றன. எருசலேமினுடைய மதில்கள் எல்லாம் தகர்க்கப்படுகின்றன. மக்கள் அனைவரும் நாடு கடத்தப்படுகிறார்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் அந்த இடத்துல நடக்குது, எவ்வளவு பெரிய அழிவு அந்த இடத்திற்கு நேரிடுகிறது. செதேக்கியா மன்னன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவனுடைய அந்த நாட்டில் இவ்வளவு பெரிய அழிவு. அவனே நாடு கடத்தப்படுகிறான், அவனுடைய கண்கள் பிடுங்கப்படுகின்றன,
அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். மக்கள் எல்லோரும் ஒரு மிக பெரும் ஒரு அழிவை சந்திக்கிறார்கள். அந்த நாடே அழிந்து போகக்கூடிய நிலைமை வருது. ஏன்? ரொம்ப முக்கியமானது, ஏன் இந்த அழிவு? எதற்காக இந்த நிலை செதேக்கியா மன்னனுக்கு வந்தது? இந்த கேள்வி நம்ம கேட்கணும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில துன்பம் இருக்கும், நோய் நொடிகள் வந்திருக்கும், பிரச்சனைகளை நாம் அனுபவிப்போம், கஷ்டங்கள்ல நாம் இருப்போம் இல்லையா? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? எதனால இந்த பிரச்சனை வந்தது? எதனால இந்த நோயில நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்? என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அந்த காரணத்தை யோசிக்கணும். செதேக்கியா மன்னனுடைய இந்த நிலைமைக்கான காரணம் என்ன என்று விவிலியத்தில் நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது 3 மிக முக்கியமான காரணங்கள் வெளிப்படுகின்றன. முதல் காரணம், 2 குறிப்பேடு புத்தகம் 36வது அதிகாரம் 12 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது, செதேக்கியா மன்னன் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதான் அவனுடைய முதல் தவறு. இறை வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. ஆண்டவருடைய பார்வையில் தீயது செய்தான். இறைவாக்கினர் எரேமியாவின் முன் அவன் தாட்சியோடு நடந்து கொள்ளவில்லை, கலகம் செய்தான். ஆண்டவரை பின்பற்றாமல் இருமாப்புடன் இருந்தான். தனது இதயத்தை அவன் கடினப்படுத்திக் கொண்டான் என்று இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு விளக்குகிறது. இப்ப இறைவார்த்தைக்கு கீழ்ப்படியாததனால எவ்வளவு பெரிய அழிவை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. 2வது காரணம், தன் உடன்படிக்கையை அவன் மீறுகிறான். ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்றான், அந்த உடன்படிக்கையிலிருந்து அவன் மீறுவது. எசேக்கியேல் புத்தகம் 17வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை, வாழும் என்மேல் ஆணை, எனக்கு அளித்திருந்த வாக்குறுதியை அவர் புறக்கணித்ததையும் என் உடன்படிக்கையை முறித்ததையும் அவன் தலைமேலேயே சுமத்துவேன் என்கிறார் ஆண்டவர். இப்போ ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டால் அந்த உடன்படிக்கையில் இணைந்திருக்க வேண்டும், அந்த உடன்படிக்கையை மதிக்கணும், அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இப்ப திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, கவனன்ட் இல்லையா? கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறோம். என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், வாக்களிக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் மற்றவருக்கு நாம் முழுமையான ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக வாக்குறுதியை கொடுக்கிறோம். அப்ப அந்த வாக்குறுதியை மீறும் போது, தவறி நடந்து கொள்ளும் போது, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகும் போது அந்த வாக்குறுதியை நாம மீறுறோம் இல்லையா? அந்த உடன்படிக்கையை நாம முறித்து கொள்றோம் இல்லையா? அந்த ஒரு சூழ்நிலையை இந்த அரசன் செய்கிறான். அது ஒரு தவறு. பிறகு 3வது காரணம், எரேமியா புத்தகம் 38வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் எரேமியா இவ்வாறு குறிப்பிடுகிறார், நீ சரணடைந்தால் நீயும் எருசலேமும் பிழைக்கும், இல்லை என்றால் நகரம் எரிக்கப்படும், நீ தப்ப மாட்டாய், ஆண்டவரின் வாக்கு அது உமக்கு நலமாயிருக்கும், நீரும் உயிர் பிழைப்பீர். அதாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த எரேமியா இறைவாக்கினர் அந்த அரசனுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். என்ன கட்டளை? நீ போய் சரணடை, நீ போய் சரணடைந்து விட்டால் நீயும் எருசலேமும் பிழைத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய கட்டளைக்கு நீ செவி கொடுத்து நட, அப்பொழுது உனக்கு நலம் உண்டாகும், நீ உயிர் பிழைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த இறைவாக்கினருடைய சொல்லுக்கு அவன் கட்டுப்பட்டு நடக்கல, அந்த ஆலோசனையை அவன் கேட்கல, அந்த இறைவாக்கினருடைய சொல்லை அவன் மதிக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை, அதை புறக்கணித்ததனால் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தும் தீங்கும் அழிவும் நேரிட்ட. மகனே மகளே, இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நாமும் கூட முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவரின் பேரில் செயல்பட வேண்டும். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உணர வேண்டும். இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, இறைவனோடு நாம் மேற்கொண்டுள்ள அந்த உடன்படிக்கையில் எப்பொழுதும் இணைந்திருப்பது, இறை வாக்கினர்களுக்கு செவி கொடுத்து நடப்பது. இதன் வழியாக இந்த நாள் இனிமையான நாளாக, நம்பிக்கையின் நாளாக, இறை ஆசீர்வாதத்தின் நாளாக நமக்கு அமையும். ஆமீன்.